இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை பெரும்பான்மை பெற்று மேயராக திமுகவை சேர்ந்த PTR பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளராக இருந்த இந்திராணி பொன்வசன் பொறுப்பேற்றார். 3 வருடங்களில் 200 கோடி வரி வசூலில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 5 மண்டல தலைவர்களோடு மேயரும் ராஜினாமா செய்ததால் துணை மேயராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகராஜன் பொறுப்பு மேயராக பொறுப்பேற்றுள்ளார். அரசியல் களம் மாறியுள்ள நிலையில் மேயருக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் கொடுக்காமல் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாக திமுக கவுன்சிலர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் ஒருங்கிணைந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சனையை கிளப்பி வருகிறார்கள். இந்நிலையில் அமைச்சர் நிர்மல்குமாரோ கடந்த ஆட்சியில் மதுரை மாநகராட்சியில் ரூபாய் 400 கோடிக்கு ஊழல் நடைபெற்றுள்ளது, அதை விசாரிக்க வேண்டும் என்று பிரச்சனையை கிளப்பியுள்ளார். தொடர்ந்து மதுரை MP சு வெங்கடேசனும் இது சாதாரண ஊழல் அல்ல, மாநகராட்சி ஆணையாளரின் கடவுச்சொல்லை திருடி நடத்தப்பட்ட நவீன வகை மெகா ஊழல் என்று குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வளவு தகிப்பான சூழலில் மாமன்ற கூட்டம் நடத்தியதில் தாவேகா சார்பில் கவுன்சிலர்கள் இல்லாத போதும் MLAக்கள் கோபிசன், கார்த்திகேயன், முஸ்தபா ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களோடு வந்திருந்தனர். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், VCK கவுன்சிலர்கள் சத்தமிட்டு பேச தாவேகா MLAக்கள் மூவருமே மாநகராட்சியில் கட்டண கழிப்பறைகளை யாருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளீர்கள்? குத்தகை காலம் முடிந்தும் தொடர்வது ஏன்? மாநகராட்சி கடைகளில் வாடகை வசூலிக்காமல் இருக்கும் கடைகளை வெளியேற்றுவது எப்போது என்றெல்லாம் கேட்க, அதற்கு திமுக மாமன்ற குழு தலைவர் ஜெயராமன் கொடுத்த பதிலடியால் திமுகவினர் உற்சாகமாகினர். ஜெயராமன் பேசும்போது தாவேகா MLAக்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்காமல் தங்களது வருமானத்தையே குறிவைத்து கேட்கிறீர்களே, இதுதான் மாற்றமா என்றதும் சபையில் திமுகவின் வரி வசூல் ஊழல் குறித்து கூச்சல் போட உடனே சூடாகிய திமுகவின் ஜெயராமன், நான் சவால் விடுகிறேன், உங்கள் அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் மதுரை MP சு வெங்கடேசனுக்கும் மதுரை மாநகராட்சியில் கடந்த சில மாதங்களாக சொத்து வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுகிறது. ஆனால் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 200 கோடி ஊழல் என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் சுமார் 1.80 கோடி ரூபாய் அளவில் மட்டுமே முறைகேடுகள் கண்டறியப்பட்டன. அதில் 80 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுவிட்ட நிலையில் மீதமுள்ள 60 லட்சம் ரூபாய் முறைகேடில் தொடர்புடையவர்கள் மீது மாநகராட்சி ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்துள்ளது. மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறி வருகிறார். திமுகவை சேர்ந்த 65 மாமன்ற உறுப்பினர்களும் தங்கள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய தயாராக உள்ளனர். இதேபோல் அமைச்சரும் தனது சொத்து விவரங்களை வெளியிட தயாராக இருக்கிறாரா? நிர்மல்குமார் மீது விழுப்புரத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 200 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பதவியேற்ற 2 மாதங்களிலேயே இவ்வளவு பெரிய ஊழல் புகாரில் அவர் சிக்கியுள்ளார். மேலும் அவர் செய்யாத சாலை பணிகளை செய்ததாக பதிவிட்டு ஆதாரங்களுடன் கேள்வி எழுப்பியதும் அந்த பதிவுகளை நீக்கியுள்ளார். 8 ஆண்டுகளாக அமைதி காத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தற்போது ஊழல் குறித்து பேசுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கு தீப்பற்றி எரிவதால் மக்கள் புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த தொகுதியைச் சேர்ந்த அமைச்சரான நிர்மல்குமார் இதுவரை அங்கு சென்று மக்களை சந்திக்கவில்லை என்று ஆவேசமாக பேச திமுகவினர் மிகுந்த உற்சாகமாகினர். திமுக கவுன்சிலர் அபுதாகிர் நம்மிடம், இப்போதாங்க பழைய திமுகவை பார்க்க முடிகிறது. தாவேகாவில் அமைச்சராக இருக்கும் நிர்மல்குமார் தொடர்ச்சியாக திமுகவை கேலி கிண்டல் செய்து வருகிறார். நம் மாவட்ட செயலாளர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். இச்சூழலில் ஜெயராமன் அண்ணனை போன்றவர்களை கட்சி தலைமை உற்சாகப்படுத்தினாலே போதும், திமுக தனித்தே ஜெயிக்கும். மாமன்ற கூட்டத்தில் பழைய மேயர் முத்துப்பிள்ளை, மாவட்ட செயலாளராக இருந்த தாவூத் அண்ணன் போன்ற திமுகவை இப்ப பார்த்தேன். கடந்த முறை போன்று தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி இதுவரை நடந்ததே இல்லை. ஆனால் திமுக அமைச்சர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கண்டு கொள்ளவே இல்லை. கட்சிக்காரனை ஒதுக்கிவிட்டு
கான்ட்ராக்ட்காரனோடு சகவாசம் வைத்துக் கொண்டார்கள். கட்சிக்காரனுக்கு சாகும் வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் தான் என்றார் உணர்ச்சி வசப்பட்டு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.